விட்டுட்டாரு. இந்த பரந்தூருக்குலாம் போயிட்டு வந்தாரு. அதே மாரி இப்போ விவசாயத்துல இருக்கக்கூடிய நெல்லாம் வந்து நெறைய முளைச்சு போச்சு. இந்த சேமிப்பு கிடங்கெல்லாம் வந்து உள்ள எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். நம்மளே அத பத்தி அனலைசிஸ் எவ்வளவு டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால தான் 2 நாள் ஆச்சு இன்னும் வீடியோ போட முடியல. அத பத்தி நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஆனா அவருக்கு எனக்கு இது ஒரு யூடியூபரா டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி போடுறதுக்கு லேட் ஆனாலும் எனக்கு கம்பல்ஷன் கிடையாது. இத வச்சு வீடியோ போடலாம். அடுத்த டாபிக் எனக்கு இருக்கு. அதனால வந்து எனக்கு இது கம்பல்ஷன் கிடையாது. ஆனா திரு விஜய் அவங்களுக்கு 2024 எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாரி இப்போ சேமிப்பு கிடங்குல வந்து அரிசி எடுக்கல, நெல் எடுக்கல அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் கிடைச்ச அரசியல இந்த 2026க்கு முன்னாடி அடுத்து அவருக்கு கிடைக்காது. ஏன் சொல்றேன்னா, இப்ப நவம்பர்ல வந்து இப்ப 10 நாள்ல வந்து பயிரிடுவாங்க. அந்த 10 நாள்ல பயிரிட்டாங்கன்னா 90 நாள் பயிர் அப்படின்னா ஜனவரி மாசத்துல அறுவடை செய்வாங்க. ஜனவரி மாசத்துல இதே மாரி மழை பெய்யுமா? புயல் அப்படின்றது ஜனவரி மாசத்துல இருந்து வர்றது கஷ்டம். அப்படியே அவருக்கு வந்தா அந்த அரசியல் செய்யலாம். ஆனா புயல், மழை அப்படின்றது இந்த பொங்கல் சீசன்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மார்ச்ல தான் போடுவாங்க. மார்ச்ல என்ன வெயில் கொளுத்தும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். மார்ச்ல மார்ச், ஏப்ரல் அறுவடை நடக்கும். அதுல எலக்ஷனே வந்துரும். அந்த டயத்துல வந்து இந்த மாரி பயிர் பிரச்சனை, பயிர் முளைச்சு போன பிரச்சனை எல்லாம் வராது. அந்த மாரி இயற்கையா ஒரு சில அரசியல வந்து மிஸ் பண்ணிட்டாரு.